விஷாலை பொறுத்தவரை கொஞ்சம் வந்துட்டு ஒரு ஹெட் வெயிட்ஸ் ஏறிடுச்சு கொஞ்சம். என்னென்னா அந்த நடிகர் சங்கத்தில் கொஞ்சம் ரொம்ப இதாக பண்ணி நான் ஒன்று அந்த தம்பியை பார்த்தப்போ கேள்வி கேட்டேன். எங்களெல்லாம் எங்கள் பஸ்ஸெல்லாம் கேட்டாங்க. அவங்க அந்த இந்த பழைய காலத்து நடிகர்கள் தஞ்சாவூரில் அவங்கள எல்லாத்தையும் பிக்கப் பண்ணிட்டு வருது. அப்போ வந்து குட்டி பத்மினி தான் அவங்க சொன்னாங்க, இல்லை கீதா உங்களுக்கெல்லாம் தேங்க்யூ சொல்லி ஒரு லெட்ரு வரும், உங்களெல்லாம் டின்னர் கூப்பிட போகுது விஷால்னு சொல்லிட்டு. நாட் தட் அவங்க டின்னர் கொடுத்து தான் நம்மளுக்கு சோறு இறங்குன்னு இல்லை, அவங்க எதுக்கு அந்த மாதிரி ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஒரு தேங்க்யூ கூட சொல்லலை. அது வந்து நான் வந்து அந்த ஷூட்டிங்கில் என் ஃப்ரெண்டு வீட்டில் ஷூட்டிங் நடக்கும்போது அவர் ஒரே 10 பவுன்சர்ஸோடு இருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், எதுக்கு நீங்களாம் பவுன்சர்ஸ் வச்சுருக்கீங்க, அப்போ நீங்கள் எப்படி மக்களோட பழகி, நீங்கள் வேறு அரசியலுக்கு வரணும்னு சொல்கிறீங்க, அரசியலுக்கு வரும்போது நீங்கள் ஏன் பவுன்சர்ஸ் வச்சுக்கணும், ஏன் உங்களுக்கு ஒரு பயம், நீங்கள் மக்கள் பிரதிநிதிகளாக இருந்தால் மக்களோட பழகணும், மக்கள் வந்து உங்களுக்கு எப்படி பார்ப்பாங்க, நீங்கள் பவுன்சர்ஸை வச்சுட்டான்னு சொல்லி அப்படியே கேட்ட மூஞ்சிக்காமல் நான் சொன்னேன், தம்பி நான் உனக்கெல்லாம் பஸ் அனுப்பிச்சேன், நீங்கள் இந்த எலெக்ஷன் நின்னப்போ இந்த இது நடிகர் சங்க ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் வந்து தேங்க்யூ கூட சொல்ல, அந்த பையனுக்கு மூஞ்சியே இல்லை. யாருமே அப்படி கேட்க மாட்டாங்க, நான் மூஞ்சி ஆச்சு மாதிரி கேட்டுவிட்டோம். ஏன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு சொல்லி காட்டணும். ஏன்னா அவங்க நினச்சிக்கிறாங்க எல்லாருமே முட்டாள்னு சொல்லி. ஆமாம், எல்லாருமே பயந்துக்கிறாங்க கேள்வி கேட்குறதுக்கு. அப்போ உன்னோட பழக்க வழக்கம் தான், தட் இஸ் ஈவன் யுவர் லைஃப், உங்களோட அந்த திமிரு, அந்த அகம்பாவம், இது எல்லாமே ஒரு நம்மளோட டவுன்ஃபாலுக்கு சடனாக நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா அவர் மக்கள் என்ன சொல்லுவாங்க, ஐயோ அந்த தம்பி நல்லவர், அவர் நல்லா பழகினார்னு சொல்லுவாங்க. இதே நீங்கள் கொஞ்சம் அகந்த பிடிச்சி திமிர் பிடிச்சா அவன் திமிர் பிடிச்சவன் ஆடினா அதுக்கு தான் இப்படி ஆச்சு. இதுதான் உலகம்.